பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் ஒரு விசை கூட நாம் இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலையங்கம், தேவ பிள்ளையே உனக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீதிமானே, விசுவாசியே, ஆண்டவரை நம்புகிறதான உண்மையான தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே, உனக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீதிமானே, உனக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. கேடு வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறதற்கு காரணம், ஒரு மரத்தை நாம் நன்றாக வளர்த்து கொண்டிருக்கிற போது அந்த மரம் நன்றாய் வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப ஒரு மரம் வளர்ந்து விட்டது, பச்சை பசேல் இருக்கிறது. ஆனால் திடீரென்று அந்த மரத்தில் ஏதோ ஒரு வண்டுகளின் மூலமாய் ஏதோ ஒரு காரணத்தினால் சில கேடுபாடுகள் வந்துவிட்டது என்று சொல்லி நாம் நினைத்தால் அதை பார்ப்போமையாக அவ்வளவு நாளும் கனி கொடுத்த மரம் அதுக்கப்புறம் கனி கொடுப்பதற்கு சற்று தாமதமாகும். அதனுடைய கனிகள் இல்லாமல் போய்விடுகிறது. அது மரத்தினுடைய இலைகள் அல்லது அந்த மரத்தினுடைய ஓலைகள், மேக்ஸிமம் நிறைய நேரங்களில் தென்னை மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வண்டுகளின் மூலமாய் அந்த கேடுகள் வருகிற போது அந்த மரமானது பிரயோஜனமற்று போகிறது. ஒரு கேடுபாடுகள் நிறைந்த மரம் அது அழகை இழந்து போகிறது. கேடுகளை சந்தித்த மரம் அதனுடைய மதிப்பை இழந்து போகிறது. ஒரு விலை உயர்ந்த மரம் அது விலைக்காக வாங்கப்படுகிற போது அந்த மரத்தில் எங்காவது கேடுகள் இருக்கிறதா, கேடுபாடுகள் இருக்கிறதா என்று பார்க்கும்போது கேடுகள் இருந்தால் அந்த மரத்தினுடைய மதிப்பு குறைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கேடுகள் வறுமையாகில், ஆபத்துகள் வறுமையாகில், குறைவுகள் வறுமையாகில், விசுவாசியானவன் தன் வாழ்க்கை இழந்து போக நேரிடும். தன் வாழ்க்கையில் அவனுடைய மதிப்பு குறைக்கப்பட்டு போய்விடும். அவனுடைய வாழ்க்கையில் கேடுகள் வந்தால் அவன் அடைய வேண்டிய நன்மையை அவன் அடைய முடியாது. எனவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே, நீதிமானுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் கேடுகளை கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக சொல்ற ஒரு பிக்சர் நல்லா பாருங்க. ஒரு மரம் இங்க இருக்கிறது, நல்ல கவனிங்க. ஒரு தென்னை மரம் இருக்கிறது. இந்த தென்னை மரத்துல என்ன இருக்கு? அது தென்னை மரத்துல பக்கத்துல ஒருத்தர் பார்க்கிறாரு, கேடு வந்திருக்கிறது. அந்த தென்னை மரத்துல இந்த பாருங்க கருப்பு கலர்ல இருக்கும். கேடு வந்ததுனால அந்த மரம் தன்னுடைய வலிமையை, தன்னுடைய வளர்ச்சியை அது இழந்து போகிறது. அதற்கு மேலாக என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. அது தானாய் கனி கொடுக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கேடுகள் அதனுடைய வளர்ச்சியை அழித்து விடுகிறது. அது முன்னேற விட முடியாமல் தடுத்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும். அல்லேலூயா. நீ எல்லாத்திலையும் வளர வேண்டும். அதனால எந்த ஒரு கேடுபாடுகளும் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வருவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு கேடு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அவருடைய ஊழியக்காரர் மூலமாக எழுதி இருக்கின்றார், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு கேடுபாடுகளும் வராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னார், ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், எப்படி ஒரு மரத்தில் கேடுகள் வராதபடி அதை பாதுகாக்கிறோமோ, எப்படி ஒரு மரத்தில் கேடு வந்தால் அது பயனற்றதாய் போய்விடுகிறது என்று சொல்லி அதை பல வழிகளிலே பாதுகாக்கப்படுகிறதோ, அதை போல இன்றைக்கு நம்மை தேவன் பாதுகாக்கிறபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீதிமானே, நீ பயப்படாதே, உனக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. வருகிறது மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கிறபடியால் உங்களை ஒரு
விடுவதில்லை. வேதாகமத்தில் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 34 சங்கீதம் 19வது வசனத்தை வாசிப்போம். சோத்திரம். சங்கீதம் 34:19 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், துன்மார்க்கருக்கு வர துன்பத்தை விட நீதிமானுக்கு வர துன்பம், தேவ பிள்ளைக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். துன்பமே இல்லை, ஃப்ரீயா இருக்கும்னா நம்ம யாரும்? அல்லேலூயா. இந்த வார்த்தை தெளிவா சொன்னா பாருங்க. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தீமையே வரல, கஷ்டமே வரல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தவறாய் போய் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. அவனுக்கு தீமைகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் அதை அவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். அந்த தீமையினால் அவனுடைய வாழ்க்கை அழிந்து போவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் விட மாட்டார். கர்த்தர் தேவ பிள்ளையை, நீதிமானை ஒரு கேடுபாடுகள் வராதபடி கர்த்தர் அவனை பாதுகாப்பார். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீதிமானே, உன் வாழ்க்கையில் ஒரு கேடு வராது என்று சொல்லுகிற போது இன்னைக்கு ஏன் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் கேடுகள் வராமல் இருக்கிறது? ஆமென். எதனால ஒரு நீதிமான அல்ல தேவ பிள்ளைய கேடுபாடுகள் அணுகாதபடி தேவன் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், முதலாவது காரியம், ஒரு நீதிமான், ஒரு தேவ பிள்ளை இயேசுவின் இரத்தத்தால் அவன் கழுவப்பட்டிருக்கிறபடியால், இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த உலகத்தில் வருகிற தீமைகள், கேடுகள் அவனை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க. நம்முடைய காம்பவுண்ட்ல இருக்கிறதான இந்த மரத்துல, தென்னை மரத்துல அழகான ஒரு வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது. எதனால? எந்த விதமான கேடுகளும் பூச்சிகளும் நம்முடைய மரத்தை அண்டிவிடக் கூடாது. நம்முடைய பயிர் பச்சைகளுக்கு அல்லது மரங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். அவ்வளவுதான. எதுக்காக? அந்த மரத்தை இந்த பூச்சிகளிடமிருந்து காத்துக் கொள்ளும்படியாய், இதை பட்சிக்கிறதான விலங்குகளிடமிருந்து காத்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய மரங்களை பாதுகாக்கிறோம், நாம் நடுகிறதான செடிகளை பாதுகாக்கிறோம், நெற்பயிர்களை பாதுகாப்பதற்காக அந்தந்த நேரத்திற்கு ஏற்றபடி பூச்சிக்கொல்லி மருந்துகளை என்ன செய்யறோம்? அடிக்கிறோம். எதுக்காக தெரியுமா? நம்ம வளர்க்கிறதான பயிர் அது பிற வண்டுகளால், சில உயிர் காரணிகளால் சேதப்படக்கூடாது என்று சொல்லி நம்ம பூச்சிக்கொல்லி எல்லாம் அடிக்கிறோம். இன்னைக்கு நமக்குன்னு ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கேடுபாடுகள் வரக்கூடாது. இந்த உலகத்தினுடைய மரங்களையும் தாவரங்களையும் நாம் எவ்விதமாய் மருந்துகளை அடித்து ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாக்கின்றோமோ, இன்னைக்கு உங்களையும் என்னையும் கேடுபாடுகள் வராமல் பாதுகாப்பது, நம்மை பாதுகாக்கின்ற ஒன்று இயேசுவின் திரு ரத்தம். அல்லேலூயா. நாம் அழிந்து போகாமல், நரகத்திற்கு செல்லாமல் நம்மை பாதுகாப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. சோத்திரம். அவர் கொடுத்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது, தேவ பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது, தேவ பிள்ளைகளுடைய ஆத்மா நரகத்திற்கு போய்விடக் கூடாது, மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய கடைசி இரத்த வரையிலும் இந்த பூமியிலே சிந்தினாரே. எதற்காக என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்மை பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை எந்த ஒரு கேடும் அணுக முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு தீங்கும் அணுக முடியாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் அவனை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தால் அவன் பாதுகாக்கப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் இரவு நேரத்தில் அல்லது உங்களுடைய பயத்தின் எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ, இயேசுவின் இரத்தத்தினால் என்னை பரிசுத்தம் பண்ணி பாதுகாக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. உங்கள இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் உங்க வீட்டை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை பாதுகாக்க ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் உங்களை விடுதலை பண்ணும். வேதாகமத்திலே ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வருகிற ஆபத்துக்கள்,
ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளில் தப்புவிக்கும்படியாகவும் இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த உலகத்தில் வருகிறதான மந்திரங்கள், வெள்ளி சூனியங்கள், கட்டுகள், உலகத்தின் காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில கேடுபாடுகள் வரக்கூடாது, தீங்கு அவனை அணுகக்கூடாதுன்னா அவன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கணும். எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்று சொன்னால், தன் வாழ்க்கையை முழுவதுமாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற போது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற போது, அவர் தமது பரிசுத்த இரத்தத்தினால் அவனை கழுவுகிறார். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். ஆமென். உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற கேடுபாடுகள் அணுகக்கூடாது, நம்மை அழித்து விடக்கூடாது என்பதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். இங்கே 2 விதமான மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். இங்க நீதிமான பார்த்து, தேவ பிள்ளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு கேடு வராதுப்பா, உன் வாழ்க்கை முழுவதும் நீ நன்மையை அனுபவிப்பாய். அல்லேலூயா. நீதிமானே, தேவ பிள்ளையே, நீ நன்மையை அனுபவிப்பாய், உன் வாழ்க்கையில் ஒரு நாள் தீமை வராது. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். இங்க ஆண்டவர் சொன்ன 2 விதமான மனிதர்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஒன்று தேவ பிள்ளை, நீதிமான், இயேசுவால் இரத்தத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. அவனை நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிறார். அவன் கையின் பலனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் துன்மார்க்கனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனே, உனக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் ஒரு பாடல் உண்டு, இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட்டாயா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட்டாயா? அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாய் தேவ பிள்ளையாய் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருந்தால் நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் அதமாகி போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் கேடுபாடுகள் வரும். ஆனால் உண்மையாய் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாய் எத்தனை கேடுபாடுகள் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாரும் இணைந்து பாடி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த எல்லா கரங்களை
பாடுறது பெருசல்ல, ரத்த கோட்டைக்குள்ள நுழையும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடுறோம், ஆனா உண்மையாய் இயேசுவின் இரத்தத்தால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேனா? அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேனா என்கிறதான ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டு, இன்னைக்கு அப்படி என்றால் ஏன் எனக்கு கேடுகள் வருகிறது என்ற கேள்வியை நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையாய் தேவனுடைய விசுவாசியாய் இருந்தால் உனக்கு ஒரு கேடுபாடுகள் வராதபடி இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் இந்த உலகத்தில் வருகிற எல்லா விதமான அழிவுகளிலும் ஆபத்திலும் இருந்து நம்மை மீட்பதாக இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது, ஒரு தேவ பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் தீமை அல்லது கேடுகள் அவனை அணுகக்கூடாது என்று சொன்னால், அவன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் ஒரு பலவீனம் வந்தாலோ, ஒரு பாடு வந்தாலோ, ஒரு கஷ்டம் வந்தாலோ, குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு வந்தாலோ கையில கயப்பு கயிறு கட்ட வேண்டிய தேவை இல்லை. அல்லேலூயா. எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு விசுவாசி ஒரு கஷ்டம் வந்தோடனே என்ன கையில என்ன பார்க்கிறேன், நானும் என்ன பார்க்கிறோம், அவ்வளவு நாள் இல்லாத ஒரு கயிறு இப்ப எங்கிருந்து வந்து, நீதிமானே தேவ பிள்ளையே உனக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் பார்த்து கலக்க கூடாது. உனக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, உனக்கு ஒரு கேடு வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை விட உலகத்தையும் உலகத்தின் கயிறையும் உலகத்தின் மந்திரங்களையும் உலகத்தின் காரியங்களையும் விசுவாசி நம்புறான், இயேசுவை விட்டு விலகி போயிடுறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உண்மையான விசுவாசியாய் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தின் காரியத்தை நம்புவதை விட இயேசுவின் இரத்தத்தால் அவன் கழுவப்படுகிற போது அவனுக்கு ஒரு கேடும் வராதபடி ஆண்டவர் அவரை பாதுகாப்பார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். அல்லேலூயா. அவன் நீதிமானுக்கு தேவ பிள்ளைக்கு ஒரு கேடுபாடுகள் வராததற்கு காரணம், முதலாவதாய் அவன் இயேசுவின் இரத்தத்தால் அவன் கழுவப்பட்டிருக்கிறான். ஆமென். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஒரு கேடு வராது. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு நீதிமானுக்கு கேடுகள் வராததற்கு காரணம் அவன் கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ்கிறபடியால், கிறிஸ்து அவனுக்குள் வாழ்கிறபடியால். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ்கிறபடியால், கிறிஸ்துவும் அவனுக்குள் வாழ்கிறபடியால். ஒரு மனிதன் மனதிற்கு ரட்சிக்கப்படுகிற போது ஆண்டவர் அவனுக்குள்ளே வருகிறார், இந்த மனிதனும் ஆண்டவருக்குள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்படியால் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு கிறிஸ்தவனாய் இருப்பதினால் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்கிற பெயர் பட்டியலில் இருப்பதால் அல்ல, நான் இந்த சபையில ஒரு பெரிய சபையில மெம்பர் அப்படின்னு சொல்றதுனால இல்ல, கிறிஸ்தவன் என்கிற பெயரை வைத்துவிட்டு ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்வதனால் அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த பவுலின் மூலமாய் இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்கு உள் இருக்கணும், கிறிஸ்துவும் அவனுக்குள் இருக்கணும். ஆமென். அவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன். அல்லேலூயா. கிறிஸ்து அவனுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள் இருக்குமே ஆகில் அவனுக்குள் ஒரு கேடு வராது. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள் இருப்பது யாரு? உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. உங்களுக்குள் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால உங்களை ஒரு கேடும் அணுக ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால்
அது உங்களுக்கு விரதமாய் கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் எனக்கு விரதமாய் கூடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு உள்ளாக இயேசு வாழ்கிற போது, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் விசுவாசி வாழ்கிற போது அவன் வாழ்க்கையிலே கேடுகள் வராமல் கர்த்தர் அவனை பாதுகாக்கின்றார். அல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா, உலகத்துக்குள் வாழ்கிறோமா, இல்லது பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு தேவன் நமக்குள் வாழ்வாரே ஆகில், ஆண்டவருக்குள் நாம் வாழ்வோமே ஆகில், நமக்கு ஒரு கேடுபாடுகளும் வராதபடி தேவன் நம்மை காப்பார். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. சுந்தரம் வேதாகமத்தின் வசனம் சொல்லுகிறது, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும், அவர் மேல் கட்டப்பட வேண்டும், அவருக்குள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்காய் வேர் கொடுக்க வேண்டும், வேற எந்த காரியத்துக்கும் கனி கொடுக்க கூடாது. அவரில் வேறுண்டப்பட்டவர்களாய், விசுவாசத்தில் நம்பிக்கையிலே ஜெபத்தில் வேறுண்டப்பட்டவர்களாய், ஆண்டவர் மீது ஒவ்வொரு நாளும் அவர் கண்மலையாய் இருக்கிறபடியாய், அவர் மீது தினந்தோறும் கட்டப்படுகிற ஒரு விசுவாசியாய், அவருக்குள் நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு எதிராய் வருகிற ஆபத்துக்களிலே கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அவருக்குள் நடக்கணும். நம்ம வேற மனுஷன் காட்டுற பாதையில அல்ல, உலகம் போகிற போக்கில் அல்ல, ஆண்டவர் காண்பிக்கிற பாதையிலே நாம் நடக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உனக்கு எதிராய் வருகிற கேடுபாடுகளிலே நான் உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாதவர் ஆராதனை எதுக்கு? அல்லேலூயா. இந்த உள்ளத்துல ஆண்டவர் இல்லை, ஆனா ஆராதனை செய்யறோம், அந்த ஆராதனை வீணாய் போய் விடுகிறது. ஒரு ஐலிய சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ளத்துல ஆண்டவர் இல்லை, ஆனா ஆராதனை செய்யறோம், ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆனா உள்ள யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை. அந்த ஆராதனை வீணான ஆராதனை. ஆண்டவரோடு இணைந்த ஒரு ஆராதனையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன் ஆராதனை செய்வதற்காக சென்றான், அவன் பயபக்தியோட போகல. எப்படி தெரியுமா போனான்? பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் தேவ ஆலயத்துக்குள்ள போக முடியும். ஜனங்கள் எல்லாம் வெளியிலேயே நிற்பாங்க. இப்போ ஒரு ராஜா, உசியா ராஜா அப்படிங்கிற ஒரு மனுஷன், வேதாகமத்துல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் மனம் மேட்டிமையாகி விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட பரவாயில்ல கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசித்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சொல்றோம், இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூப கலசத்தை யார் தான் பிடிக்கணும்? ஆசாரியர் மட்டும் தான் பிடிக்கணும். ஆனா இப்ப உசியா ராஜா முதல்ல நல்லா தான் இருந்தார். காலங்கள் போனது, நாட்கள் போனது, இப்ப ராஜ்யம் பெருக ராஜாங்கிற ஒரு பெருமை வந்த உடனே அவனுக்குள்ள என்ன வருது? மனம் மேட்டிமை ஆயிட்டு, ஒரு அகம்பாவம், ஒரு பெருமை, அந்தஸ்து நினைச்சு ஒரு பெருமை வந்தது. இதை பார்த்தோன்னே அவன் நினைச்சான், ஆசாரியை மட்டும்தான் தூபம் காட்டுவாரா, நான் காட்டக்கூடாதா அப்படின்னு ஆலயத்துக்குள்ள போனார். ஆலயத்துக்குள்ள போய் ஆசாரியன் காட்ட வேண்டிய தூப கலசத்தை இப்ப யார் காட்டுறா? உசியா ராஜா காட்டுறாரு. இத பார்த்த ஊழியக்காரர் சொல்றாரு, உசியா ராஜாவே, இது உமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை அல்ல, இது எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே 19வது வசனத்தை வாசிப்போம். வாசிக்கமா? கோபம் கொண்டான், தூப கலசத்தை கையிலே பிடித்து ஆசாரியரோட ஆலயத்துல வச்சு கோபமா பேசுற போதே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத ஆராதனை எப்படி?
இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ளத்தில் ஆண்டவரை வைத்து ஆராதிக்கிற ஆராதனை ஜெபத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. உதடுகளால் ஆராதித்து உள்ளம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருந்தால், உள்ளத்தில் ஆண்டவருக்கு இடமில்லாததாக இருந்தால் எப்படி ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. உதடுகளால் ஆண்டவரை துதிக்கிறோம், உதடுகளால் பாடலை பாடுகிறோம், உதடுகளால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆனா உள்ளத்தில் ஆண்டவருக்கு இடம் இல்லை, உள்ளத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை இல்லை. ஆண்டவர் இந்த உசியா ராஜா உள்ளத்துல மனமேட்டிமை வந்தது, தூப கலசத்தை எடுத்தான். ஆனா தேவ ஆலயத்துக்குள்ள போனா பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணுமே தவிர அகம்பாவத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கவே கூடாது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் அவன் கோபமா ஆலயத்தில் பேசுகிற போதே அவன் நெற்றியில் குஷ்டரோகம் உண்டானது. வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருந்து தன் வாழ்க்கையை இழந்து போன ஒரு மனிதன் இந்த மனிதன். ஆமென். இங்கே ஆண்டவர் சொன்னார், நாம் இந்த மனிதனை போல பெயருக்காக வாழ்கிறோமா? ஒரு கிறிஸ்தவனாய் நானும் ஆண்டவரை, இப்போ அவன் தூப கலசத்தை தூக்கலாத மாதிரி நானும் பைபிளை தூக்குறேன், நானும் பாட்டு தூக்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? இல்ல, உண்மையான ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உசியா அப்படி வாழ்ந்தார். இன்னொரு மனிதன் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். சீக்கிரமாக. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பதாக அநேக ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்த ஒரு மனிதன், ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனிதன். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்தாரோ அன்று முதல் அவனுடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. இப்பொழுது இந்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான், இது என்னுடைய நான் அல்ல, எனக்குள் ஆண்டவர் தான் இருக்கிறார். ஆமென். எனக்குள் சுயம் ஒருவரும் வெளிப்படவில்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் எனக்குள் வாழ்கிறார். எனக்குள் இருப்பது என் சுயம் அல்ல, இயேசு எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு அவனுக்குள்ள இருந்தனால தான் கிறிஸ்துவோடு இந்த பவுல் வாழ்ந்தார். இந்த பவுல் ஆண்டவரோடு வாழ்ந்தார். அல்லேலூயா. பவுலும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தார். இந்த ஆண்டவரும் இந்த பவுலுடைய உள்ளத்துல நிறைந்திருந்தார். அல்லேலூயா. இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பவுல் கப்பல் பிரயாணம் செய்து இப்பொழுது கப்பல் சேதங்கள் ஏற்பட்டு இப்பொழுது ஒரு தீவிலே போய் ஒரு தஞ்சம் புகுந்த போது குளிர்காலம், மழை, அந்த தண்ணீரெல்லாம் நனைச்சு வந்திருக்கிறாங்க. கிரேத்தா தீவால் அவங்க இடத்துல போய் சேர்ந்தாங்க. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்ப எல்லாரும் குளிர்னால குளிர் காய்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் விறகு, ஒரு நிமிஷமா, எல்லாரும் விறகு எடுக்கிறாங்க. இப்ப யாருக்கு குளிர் காய போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய போறாரு? விறகு எடுக்க போறாரு. தீ மூட்டுறதுக்காய் விறகு எடுக்க போறாரு. வாசிக்கலாம். நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. நல்ல கவனிங்க. எல்லாரும் விறகு எடுத்து போடுறாங்க, யாருக்கும் ஒரு சேதமும் இல்லை. ஆனா தேவ பிள்ளையாகிய இந்த பவுலுடைய கையில எது கிடைக்குது? விரியன் பாம்பு. இந்த விரியன் பாம்பு கடிச்ச உடனே இத விஷப்பூச்சி கடிச்சிட்டு ஓடி போகல, கையில என்ன செய்யலாம்? தொங்கிட்டே இருக்கான். அடுத்த வசனம் சொல்லுது, விஷப்பூச்சியானது கையிலே தொங்குகிறதை அந்த தீவார் கண்டபோது இவன் ஒரு கொலைபாதகன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னார்கள். இப்ப அந்த பாம்புக்கு பேர் என்னது? விரியன் பாம்பு, விஷமுள்ள பாம்பு. இந்த பவுலை கடித்தது, கையில தொங்கிட்டு இருக்கு. என்ன கடிச்சனே தெரியலன்னு சொல்லல, பாம்பு அடையாளத்துக்கு கையில தொங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாம்பை என்ன செய்யறாருன்னா, அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற தீயில உதறி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்ய
ஆரம்பிச்சாச்சு. இவர் சந்தோஷமா வேலை செய்யறார், இவர் அமைதியா குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பார்த்தாங்க தெரியுமா? வாசிக்கலாமே, 5-6 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அடுத்த வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியால் விழுந்து சாவான் என்று போதும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க ஒரு தேவ பிள்ளை 2 மனிதர்கள் உங்களுக்கு சொன்னேன். உசியாவுடைய வாழ்க்கையில வந்த கேடு, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்குள் இல்லாதபடியால் அந்த கேடு வந்த போது அவன் அதில் தப்பவே முடியவில்லை. ஆனால் இங்க ஒரு தேவ பிள்ளைக்கு அவனுடைய வாழ்க்கையில விரோதமா ஒரு ஆபத்து வருது, ஒரு சோதனை வருது, ஒரு விஷப்பூச்சி கடிக்குது. இந்த விஷப்பூச்சி கடிச்சா செத்துருவாங்க அப்படின்னு அந்த ஊராருக்கு தெரியும். ஆனா இந்த பவுல் அமைதியா இருக்கிறார். ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் எப்போ கை கடிச்சேனும் வீங்கிரும், இப்ப செத்துருவான்னு பார்த்தாங்க. ஆனா அவனுக்கு ஒரு சேதமும் வரல. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், அல்லேலூயா, கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு எதிராய் வருகிற எந்த ஆபத்தும் கேடும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நாம் வாழ வேண்டிய ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்து நமக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக எதிராய் வருகிறதான எல்லா கேடுபாடுகளையும் கர்த்தரதமாக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு வார்த்தை கேட்போம். நமக்குள்ளாக நான் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவ சங்கத்தை நம்ம அர்ப்பணிக்க நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைக்கு கேடுபாடுகள் வராததற்கு காரணம் ஒன்று, அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவதாய், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கேடுபாடுகள் வராததற்கு காரணம், தேவன் அனுமதிக்காததற்கு காரணம், கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பவுலை போல வாழ நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். கடைசியாக சுருக்கமாய் மூன்றாவதாக, முதலாவது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு நமக்குள்ள வந்துருவார். ஆமென். இயேசுக்குள்ள நம்ம போயிருவோம், ஆண்டவரோட இணைஞ்சு வாழுவோம். அப்படி வாழும்போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய ஒரு நாள் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, இயேசு அவருக்குள் வாழ்கிற அனுபவமுடைய ஒரு விசுவாசி, அவர் உள்ளிருந்து பேசும்போது கேட்டு கீழ்ப்படிய ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவ பிள்ளை கீழ்ப்படுகிறபடியினால் அவனுக்கு ஒரு கேடு வராதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. சோதர நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனிதன், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையில ஆபத்து வந்தாலும் அவன் பயப்படாம சந்தோஷமா இருப்பான். ஆமென். ஏன்னா அவனோட ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம். அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவன் ஆபத்து வந்தாலும் பயப்பட மாட்டான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை பாதுகாக்க அவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு உங்களை பாதுகாக்க உங்களோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஆபத்துக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து வராமல் தேவன் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. என் கால் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், என் கால் சறுக்கிற இடம் தான், ஆனா என் கால் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு. எனக்கு எதிராக கண்ணி வைத்தார்கள், அவர்கள் வைத்த விலையில அவங்களே விழுந்தாங்க. அல்லேலூயா. நம்ம கால் சிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் காண்பிக்கிற பாதையில் நடந்தால், அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் நாம் ஒரு நாளும் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அடிமுக்கு நேராய் போகாதபடி தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, 106ஆம் சங்கீதம்
சோதரம் 25, 26, 27 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 106வது சங்கீதம். இங்கே செவி கொடாமல் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத நிலை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தத்திற்கு வார்த்தைக்கு செவி கொடாமல் தேவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தங்கள் வீட்டில இருந்து முறுமுறுக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்தில் மடியவும் அழிந்து போகவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். ஆமென். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஜனம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ தங்கள் வீட்டில் இருந்து முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் ஆலயத்திலிருந்தே முறுமுறுப்போம், இன்னும் கூட்டத்தை அப்படி எனக்கு பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் உள்ளத்துல என்ன செய்யக்கூடாதா, முறுமுறுக்கவே கூடாது. நம்ம வீட்டுல இருந்து தான் முறுமுறுப்போம். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் இருந்து முறுமுறுத்தார்கள். அவங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? வனாந்தரத்திலே அழிஞ்சு போனாங்க. அவங்க சந்ததி எல்லாம் அழிஞ்சு போயிட்டு தேசத்துல ஒரு இடத்துல நிலையா நிற்க முடியல, சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் தம்முடைய கையை எடுத்தார். ஆமென். மனுஷனே நமக்கு விரோதமா கையை தூக்கினாலே நம்மளால மனுஷனுக்கு முன்னாடி நிற்க முடியல. ஆண்டவர் கையை தூக்கினா நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவருடைய நிலை அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில கேடுபாடுகள் வரல. யோனாக்கு ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னா. இந்த யோனா எங்க போனாரு? எங்க போனார்? தர்சீசுக்கு போனார். தர்சீசுக்கு போகிற கப்பல்ல ஏறி போனார். ஆண்டவர் போ சொன்ன இடம் ஒண்ணு, இந்த யோனா போன இடம் ஒண்ணு. போனதுனால எவ்வளவு பாடு பார்த்தீங்களா? கப்பல்ல தூக்கி கடல்ல தூக்கி போட்ட பிறகு மீனுக்கு வயிற்றுக்குள்ள 3 நாள் மீனுக்கு வயிற்றுல சுகமாவா இருந்திருப்பாரு. மீன் என்ன நேராக போகக்கூடிய விலங்கு, இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த வயிற்றுக்குள்ள எப்படி ஒரு பஸ்ல உட்கார்ந்து வளைவில் அடி வந்தாலே நமக்கு என்ன வளைஞ்சு வளைஞ்சு போகுதேங்க. மீனுக்கு வயிற்றுக்குள்ள யோனா 3 நாள் இருந்தார். எப்படி வேதனை அனுபவிச்சிருப்பார். மீனுக்கு வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? முள்ளு குத்தி இருக்குமா இல்லையா? சில நேரத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போகும்போது முள்ளு குத்துனாலும் சில மனுஷனுக்கு என்ன செய்யாது, அப்பவும் உணர்வு வராது. இவரை குத்த தான் ஜோம் பண்ற ஆண்டவரே. வயிற்றுக்கு உணர்ந்து சும்மா ஒரு மனுஷன் ஜோம் பண்ணிடுவானா? உள்ள இருக்குதான். மீன் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கு. எவ்வளவு பாடு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி போனவனுடைய செவி கூடாதவனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் அடிபடுதுன்னு பார்த்துக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி விடாம போனா இந்த யோனாவை மாதிரி நிறைய முள்ளு குத்தும். வாழ்க்கையில பல அடிகளை பட வேண்டி இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்த நோவாவை போல இரு. அல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு செவி கொடாமல் போன யோனாவை மாதிரி இருக்காத. ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம். அப்படிதான் 2 எழுத்துல தான் பேர், 2 பேருக்கு பேரு யோனா நோவா. இந்த யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போனா, இந்த நோவா கர்த்தர் சொன்னார் தேசத்தை அழிக்க போகிறேன், ஒரு பேழையை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இந்த நோவா பேழையை உண்டு பண்ண ஆரம்பித்தான். கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே மழை வரும், எப்படி அழிக்க போறீரு, வேலை என்ன செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம 1000 கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நீ வருகிற ஆபத்தில் இருந்து கேடுபாடிலிருந்து நீங்கள் தப்பிவித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
இந்த நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அதை மாத்தி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் எழுத்து படிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. எல்லாம் மௌனமா இருக்கு. அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்க பைபிளே நிறைய பேர் திறக்காத அதிகாரத்தை எடுக்கலனாலும் பரவாயில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர், எல்லாரும் சத்தமா, என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நிறைவேறணும்னா நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் இங்க வாணி சொன்னா மாறி இங்க போனா இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில சொல்றதுக்கு மிக அழகாரமையா இருந்தது. ஆனா இந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற போது கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே மேன்மையாக வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு கேடு வராது ஆண்டவர் சொல்றார். எனக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கேடுபாடுகள் வரக்கூடாது என்று சொன்னால் எனக்கு இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும், கிறிஸ்து நமக்குள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 140வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். சுகரம். இந்த பாடலை பாடுவது நம்மை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்திலே எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்தமாக இயேசுவை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, நம்புகிறாயா, உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா. எல்லாரும் இணைந்து பாடுவோம். இயேசு இரத்தத்தால் ஆண்டவரை ஒரு விஷயம் கூட கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவ கருத்து நம்மை கூட எல்லாரும் இணைந்து பாடுவோம். பரிசுத்தமாக இயேசுவை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, நம்புகிறாயா, உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா. இயேசுவே இரத்தத்தால் உன்னுள்ள கழுவப்பட்டதா, நீதியின் வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்பைந்தாயா. அவரை சந்திக்க வெண்ணங்கி உண்டா, இரத்தத்தால் கழுவப்பட்டதா, விண்மிலேக உன் உள்ளம் ஆயத்தமா, இரத்தத்தால் கழுவப்பட்டதா. இயேசுவே இரத்தத்தால் உன்னுள்ள கழுவப்பட்டதா, நீதியின் வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்பைந்தாயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை தேவ சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை பரிசுத்தமானாய் மாற்றும். விசுவாசியே, தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு கேடு வராது என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் அதை நம்புகிறேன் ஐயா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி இருக்கிறபடியா, நீர் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா, உம்முடைய வார்த்தை எனக்குள் நிலைத்திருந்து நான் அதன்படி நடக்கிறபடியா ஆண்டவரே, எனக்கு ஒரு கேடு வருவதில்லை. எனக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேலை இருந்தால், கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருந்து என்னை போகையானார் இன்றைக்கு தேவ சமூக விஷயம் கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பல கேடுபாடுகள் வருகிறது, என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும், எனக்குள் வாசம் பண்ணும் ஐயா. நான் உங்களுடைய சுத்தத்தின்படி நடக்கணும்,
பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லி தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிள்ளைகள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் கொடுத்த நல்ல வாழ்வுக்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த வேளையில் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணுவீராக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுவீராக. எங்களை பாவம் வர கர்த்தர் கழுவி பரிசுத்தமாக்கி உம்முடைய தூய இரத்தத்தினால் இந்த உலகத்தில் வருகிற பாடுகளிலிருந்து, ஆபத்திலிருந்து, கேடுகளிலிருந்து நாங்கள் தப்பும்படியாய் இரத்தத்தினால் எங்களை அபிஷேகம் பண்றோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வசிப்பீராக. ஆண்டவரே, நாங்களும் உமக்குள் வாழ்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நோவாமை போல ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த வானிலும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, வாழ்க்கையில் கேடுபாடுகள் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, என் வியாதிகள் இருக்கிறது, என் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, கண்ணீர் கவலைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட கேடுகள் என் எதிர்காலத்தை, ஆவிக்குரிய வாழ்வை ஆண்டவரை பாதிக்கிறது என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேடுகளை மாற்றி என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, கேடுபாடுகளை நீக்கி போடும் ஐயா, அசுத்தங்களை நீக்கி போடும் ஐயா, ஆபத்துகளை நீக்கி போடும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வாழ்க்கையில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்திலிருந்து விடுதலையாக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர், பலவீனத்தோடு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே, விடுதலையினால் கர்த்தர் நிரப்பும். ஆண்டவர், கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தினர்களை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை நல்ல விடுதலை கொடுத்து கர்த்தர் நிரப்பும். இந்த குழந்தை செல்வங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும் ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகளுக்காய் காத்துக் கொண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடு. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலைகளை, நன்மைகளை நிறைவாய்த்தாரும். நல்ல இல்லங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், எது குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்கள், நல்ல திருமண வாழ்வுக்காக, நல்ல எதிர்காலத்திற்காக, நல்ல கல்விக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. நன்மையை நான் நிரப்பும். குடும்பத்தில் இருக்கிற இழப்புகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலையை பெற்றவர்களாய் செல்ல கர்த்தர் உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இனிமைகளை விட தூரமாய் ஆண்டவரை விட நாடுகளில், ஊர்களில் இருக்கிற பிள்ளைகள், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வல்லமையினால் நிரப்பும். தேவ சமாதானத்தை அருளும். முதிர்ந்த வயதுள்ள பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய சமாதானத்தை அருளி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய எல்லையில்லாத சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தோம். குறைவில்லாத வாழ்வை கொடுத்திருந்தோம். இதுவேளை தேவ சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. இந்த வேளையில் உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த வேளையில் எங்களை தரை விட்டு தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை வெறுமையாக்குகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. உடைய கருத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை என் அப்பாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற பரிசுத்த நல்ல நாமத்தில் வேண்டியிருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை